உன் எல்லா பிரச்சனைகளையும் பார்த்து கொண்டிருக்கின்றேன், ஆனால் தீர்க்க வழி சொல்லவில்லை என்று நினைக்காதே. அதற்கான தீர்வோடுதான் இன்றைய தினம் உன்னை சந்திக்க வந்திருக்கின்றேன். உன் கவலைகளுக்கு எல்லாம் தீர்வாகவும் உன்னுடைய பிரச்சனைகளுக்கு எல்லாம் முற்றாகவும் இதோ நல்ல விஷயங்களை எல்லாம் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்க வந்திருக்கின்றேன். எப்பொழுதும் நீ எதை நினைத்தும் சோர்வடையாமல் உற்சாகத்தோடு கவனத்தோடு சுறுசுறுப்போடு உன்னுடைய வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்று நான் ஆசைப்படுகின்றேன். ஆனால் உன்னை கவலைக்கு உள்ளாக்கின்ற விஷயங்கள் இன்னும் உன்னை விட்டு வெளியே செல்லாமல் இருக்கின்றது. முழுமையாக உனக்குள் மாற்றத்தை காண வேண்டும் என்று விரும்புகின்றேன். ஆனால் அந்த மாற்றத்தை வரவிடாமல் சில விஷயங்கள் செய்து கொண்டு இருப்பதை நினைத்து வருந்துகின்றேன். நீயும் எவ்வளவோ முயற்சியை செய்தாலும் அந்த நினைவுகளிலிருந்து உன்னால் கடுகளவும் வெளியே வர முடியாமல் ஏதோ ஒரு ஓரத்தில் அந்த நினைவுகள் உன்னை இன்றளவும் ஆட்பறித்து கொண்டிருக்கின்றது. பிறரின் எந்த ஒரு செயலும் சொற்களும் உன்னுடைய வாழ்க்கையில் பாதிப்பை ஏற்படுத்தாதவாறு உன்னுடைய நிலையை நீ கட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும் என்று பல முறை சொல்லியும் உன்னுடைய புத்திக்கு அது எட்டியும் மனமானது கேட்க மறுக்கின்றது அல்லவா? ஏதோ ஒரு விஷயத்தில் தவறு நடந்துவிட்டது என்பதற்காக உன்னுடைய வாழ்க்கையே இப்படிதான் இருக்கும் என்று நீயே முடிவெடுத்து கொண்டு ஒரு வட்டத்திற்குள் நீ வாழ்வது எனக்கு பிடிக்கவில்லை. வெளி உலகில் எவ்வளவோ விஷயங்கள் இருக்க உன்னை நீ ஒரு வளையத்திற்குள் வைத்து கொண்டு மீண்டும் மீண்டும் ஒரே விஷயங்களை பற்றி சிந்தித்து கொண்டு இருக்காமல் இந்த உலக வாழ்க்கையை முழுமையாக வாழ நீ முன்வர வேண்டும். இனிமேல் நீ வருத்தப்படுவதற்கு எந்த விஷயமும் இல்லாத அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கை பாதை என்னால் சரி செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த பாதையில் நீ நடக்க முன்வர வேண்டும். உனக்கான பழைய நினைவுகளை எல்லாம் கடந்து இதுவும் கடந்து போகும் என்ற நினைவுகளோடு வாழ்க்கை இன்னும் இருக்கின்றது என்ற நினைவோடு இனிமேல் நீ என் கரம் பற்றி என்னுடைய பாதம் பற்றி என்னை சரணடைந்து வாழ தயாராக வேண்டும். நித்தமும் நான் உன்னை தேடி வருகின்றேன். ஆனால் ஏதோ ஒரு விஷயம் நீ என்னை காண தடையாக இருந்து விடுவதால் திரும்பி செல்லக்கூடிய நிலை ஏற்பட்டு விடுகின்றது. நீ தேடியது எல்லாம் உன்னை வந்து சேர வேண்டுமானால் இந்த சாய்நாதனை தேடி நீ முழு பக்தியோடு வர வேண்டும். நம்பிக்கையையும் பொறுமையையும் ஆழமாக உன் மனதிற்குள் வைத்து கொண்டு இந்த இரு நாணயங்களை என்னுடைய கரத்தில் சமர்ப்பித்து விட்டு என் முன் நீ கையேந்தி நின்றால் உன்னுடைய கரங்கள் எப்பொழுதும் வெற்று கரங்களாக இல்லாமல் இன்பம், சந்தோஷம், மகிழ்ச்சி, உன்னுடைய தேவைகள், விருப்பங்கள் என அனைத்தையும் நான் கை நிரம்ப தந்து அனுப்புவேன். ஒரே நாளில் அனைத்தும் மாறிவிடும் என்று நினைக்காமல் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாற்றத்தையும் நம்முடைய வாழ்க்கையில் சாய்நாதன் நடத்தி கொடுத்து கொண்டிருக்கின்றான் என்ற நம்பிக்கையோடு உனக்கான மகிழ்ச்சியை நீ உனக்குள் கொண்டு வர வேண்டும். நன்மையை செய்வதற்காக தான் நான் இருக்கின்றேன். சோதனைகளை எல்லாம் முடித்து வைத்து விட்டேன். மாபெரும் வெற்றியை உனக்கு பரிசாக கொடுத்து உன்னுடைய உள்ளத்தில் பூரிப்பையும் கொடுத்து எல்லாம் சரியாகிவிடும் என்ற தன்னம்பிக்கையும் கொடுத்து உன்னை நான் வாழ வைத்து கொண்டிருக்கின்றேன். நீ நினைத்ததற்கும் மேலான பல இன்பமயமான விஷயங்கள் எல்லாம் உன்னை வந்து சேர்ந்தே தீரும். நீ நினைத்ததை நீ நினைத்தபடி அடைந்தே தீருவாய். உன்னுடைய விருப்பங்கள் எல்லாம் உனக்குள் இருந்து புறப்படுகின்ற அந்த மாற்றங்களின் மூலமாகவே நிறைவேறும். சுதந்திரமாக உன்னுடைய வாழ்க்கையை நீ விரும்பியபடி இனிமேல் வாழ தயாராகி விடுவாய். உனக்கானதை எங்கும் நான் எப்பொழுதும் உன்னை விட்டு செல்லாமல் பார்த்து கொள்வேன். கடந்து முடிந்த சிலவற்றை விட்டு சென்ற சிலவற்றை பற்றி நினைக்காமல் இனிமேல் உனக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் நான் நீ சந்தோஷப்படும்படியாக தந்து அருளுவேன் என்று முழுமையாக என் மீது நம்பிக்கை வை. உன் நம்பிக்கை உன்னுடைய ஆசைகளை எல்லாம் நிச்சயம் நிறைவேற்றி தரும். நல்லது நடக்கும்.